ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ல ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்ல இருந்து என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, மினிமம் குவாலிஃபிகேஷன், மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு என்ன மாதிரி படிக்கணும், ஒரு பிகினர் எங்க இருந்து படிக்க ஆரம்பிச்சா ஒரு 4 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுங்க கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு மினிமம் நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி இருக்கணும். மினிமம் 18 வயசு இருந்தாலே எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எழுதலாம். எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஹையஸ்ட் எக்ஸாம்ல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் சிஜிஎல் எக்ஸாம் எழுதலாம். இதுல லெவல் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 டயர் 2 பிரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 லெவல் வந்து இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மார்ச் 31ஆம் தேதி, இந்த மாசம் 31ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 30ஆம் தேதியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏப்ரல் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மே 31ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 டயர் 2ன்னு 2 லெவல் வந்து இருக்கும். இதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா எஸ்எஸ்சியோட சிலபஸ் வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், சயின்ஸ்னு எல்லாமே உள்ள வந்துரும். ஓகேவா, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க நல்லா படிச்சாலே போதுமானது. அடுத்து எஸ்எஸ்சியோட செலக்ஷன் போஸ்ட், இதுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி, இந்த மாசம் 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த செலக்ஷன் போஸ்ட்ல வந்து 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஜாப் இருக்கும். 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். காலேஜ் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா, சோ இந்த 3 குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் வந்து இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 30, 2026ஓட க்ளோஸ் ஆகுது. அடுத்து எஸ்எஸ்சில இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எது அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார். இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஜூன் 30, 2026ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜூலை 31, 2026ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த எம்டிஎஸ் அப்ளை பண்றதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் எம்டிஎஸ்ங்கிறது. இந்த ஒரு எக்ஸாம்ல நீங்க நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எம்டிஎஸ் ஆவும் செலக்ட் ஆகி உள்ள போகலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆகி உள்ள போகலாம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அந்த ரிட்டன் எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல இந்த செக்ஷன் 1 இல்லனா செஷன் 1ன்னு வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த செஷன் 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். செஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும். இதுல இந்த மேக்ஸ் ரீசனிங்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. எம்டிஎஸ் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்ல நீங்க வந்து ஜென்ரலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 13 கொஸ்டின் கிட்ட கரெக்டா அட்டன் பண்ணீங்கனாலே இந்த செஷன்ல நீங்க குவாலிஃபை ஆகிடலாம். அதே நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 12 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா ஓபிசி வந்து இதுல குவாலிஃபை ஆகிடலாம். அதே எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணிட்டீங்கனால இதுல குவாலிஃபை ஆகிடலாம். அப்ப எதை வச்சு உங்களோட ஜாப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ்லயும் நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கோரை வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மார்க் இருக்கும். ஓகேவா, அப்போ இதுல 75 மார்க், இதுல 75 மார்க், டோட்டலா 150 மார்க்குக்கு இந்த செஷன் 2 வந்து எழுதுவீங்க. இந்த செஷன் 2க்கு தான் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எம்டிஎஸ்-ஆவும் செலக்ட் ஆகலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவல்தாருக்கு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த கட் ஆஃபை வச்சு உங்களுக்கு வந்து ஹவல்தாருக்கு
பிஇடி இருக்கும். அந்த பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரே ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்ஸாவும் செலக்ட் ஆகலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ நோட்டிபிகேஷன் வரும்போது இன்னும் டீடைலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எம்டிஎஸ் அப்ளை பண்றதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதலாம். மினிமம் 18 வயசு இருந்தாலே எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ நான் ஈஸியா எஸ்எஸ்சில உள்ள போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம். எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம்ல ஓகேவா? ஈஸியா ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணக்கூடிய ஸோ இதுக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ ஈஸியா நீங்க வந்து செலக்ட் ஆகி உள்ள போறதுக்கு இந்த எம்டிஎஸ் அண்ட் ஜிடி எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். மற்ற எக்ஸாம்ஸும் என்னால முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸும் உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ஸ்மார்ட்டா படிச்சாலே கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இது ரெண்டும். இப்போ எம்டிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸ் ரீசனிங் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே எம்டிஎஸ் கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த வரைக்கும் 4மே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்துலயும் 20 கொஸ்டின் 80 மார்க்குக்கு வந்து ஜிடி எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 31 2026 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, சோ கரெக்டா நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஓகே, சிஜிஎல் எய்ம் பண்ணிட்டு சிஜிஎல் எக்ஸாம் மட்டுமே நீங்க வந்து எழுதிட்டு இருக்க கூடாது. சிஜிஎலும் எழுதணும், அதே மாதிரி சிஹெச்எஸ்எலும் எழுதணும். இப்போ உங்ககிட்ட டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா வரக்கூடிய சிஜிஎலும் எழுதுங்க, சிஹெச்எஸ்எலும் எழுதுங்க, எம்டிஎஸும் எழுதுங்க. செலக்ஷன் போஸ்ட்ல 10th லெவல் 12th லெவல் டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கும் எழுதுங்க. எஸ்எஸ்சி ஜிடியும் நீங்க வந்து எழுதலாம். ஓகேவா? அப்போ மினிமம் 18 வயசு, மினிமம் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எம்டிஎஸும் எழுதலாம், ஜிடியும் எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி செலக்ஷன் போஸ்ட்ல சில போஸ்ட் வந்து நீங்க எழுதலாம். அதே இது மேக்ஸிமம் உங்ககிட்ட டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் காமனான சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இவ்வளவுதான். இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராமர், ஒக்காபுலரி இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு 15ல இருந்து 20 டாபிக் வரைக்கும் படிக்கணும். அரித்மெட்டிக் இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன் மாதிரி நார்மலான கொஸ்டின்ஸும் இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 15ல இருந்து 20 டாபிக் வரும். வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் எல்லாம் சேர்த்து. ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது ஒரு கடல். இப்போ இதுக்கு வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே இதுல வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இது எஸ்எஸ்சியோட சிலபஸ். இது எல்லாமே உங்களுக்கு எங்க படிக்கணுங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ படிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே நீட்டா டீச் பண்ணிருப்போம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, இது எஸ்எஸ்சி 2026ல வரக்கூடிய எக்ஸாம்ஸோட டீடைல்ஸ். இப்ப ரயில்வே. ஓகே, முன்னாடிலாம் ரயில்வேல எப்போ நோட்டிபிகேஷன் விடுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து அதுக்கு முந்தின வருஷமே அடுத்த இப்போ 2026 இருக்குன்னா 2026ல நாங்க என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோங்கிறத 2025லயே நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. 2026ல இந்தந்த மாசத்துல இந்தந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரும், இதுக்கான அப்ளிகேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த மந்த்ல க்ளோஸ் ஆகும், இதுக்கான எக்ஸாம் இந்த டேட்ல இருக்குங்கிறத கிளியரா நமக்கு வந்து கேலண்டர்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுபடி ரயில்வேல பாத்தீங்கன்னா இனி இந்த வருஷமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கு, எக்ஸாம்ஸும் இருக்கு. அடுத்த வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்ல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேங்கிங்ல மட்டும்தான் அடுத்த வருஷம் என்ன எக்ஸாம் வருங்கிறத இந்த வருஷமே கேலண்டரா சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்தும் அடுத்தடுத்த வருஷத்துல என்னென்ன எக்ஸாம்ஸ் வருங்கிறதுக்கான கேலண்டரை ப்ரியராவே சொல்றாங்க. எதுக்கு முன்னாடியே கேலண்டர் கொடுக்கறாங்க அப்படின்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு இல்ல. கேலண்டர் கொடுத்துட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வருஷம் வர்றதுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக தான் கேலண்டர் வந்து கொடுக்கறாங்க. ஓகே, இப்போ ரயில்வேயோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ரயில்வேயோட சிலபஸ் வந்து கம்மி தான். என்னன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இதுல இருந்து தான் உங்களுக்கு ரயில்வேல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா ரயில்வேக்குன்னு தனியா படிக்க வேண்டாம். அப்ப இந்த வருஷம் ரயில்வேல இருந்து என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் வரும்.
ஸோ இதுதான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் கேலண்டர். ஓகே, ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள ஏஎல்பிக்கான நோட்டிபிகேஷன் வரும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாசம் ஏஎல்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஏப்ரல் டு ஜூன்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் 2026ல டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷனும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜூலை டு செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன், ஆர்ஆர்பி பேராமெடிக்கலுக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை டு செப்டம்பர்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் டு டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க குரூப் டி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் அக்டோபர் டு டிசம்பர்ல வரும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஜனவரி 2027ல குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரும். இதுல குரூப் டி அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா என்டிபிசில அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட்னு 2 இருக்கு. அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும். கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சில போஸ்ட்டுக்கு இப்ப ஏஎல்பி அந்த போஸ்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து வேணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அடுத்து நோட்டிபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் டிகிரி வச்சு அப்ளை பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா குரூப் டி, என்டிபிசி எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் டி வந்து 10ஆம் கிளாஸ் வச்சு எழுதலாம். என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் 12ஆம் கிளாஸ் வச்சும் எழுதலாம், டிகிரி வச்சும் நீங்க வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ரயில்வேல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ். இதுக்கான சிலபஸ் வந்து இவ்வளவுதான். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிலபஸ் இதுதான். மேக்ஸ்ல வந்து ஒரு 15ல இருந்து 20 டாபிக் இருக்கும். ரீசனிங்ல ஒரு 15 இல்லனா ஒரு 20 டாபிக் கிட்ட வரும். ஜெனரல் அவேர்னஸ் நான் எஸ்எஸ்சிக்கு சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிச்சாலே போதுமானது. ஓகேவா? ஏன்னா இப்ப ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்லாம் உங்களுக்கு கேட்கறது கிடையாது. கடைசி 8 மாசம் மேக்ஸிமம் போனா 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. நான் சொல்லிட்டேன், மினிமம் 18 வயசு இருந்தாலே இங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். மினிமம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும். மேக்ஸிமம் டிகிரி இருந்தாலே ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அடுத்து நாம பார்க்கக்கூடியது பேங்க் எக்ஸாம். ஓகே, பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வரும். ஏன்னா நான் கிளியர் பண்ணது பேங்க் எக்ஸாம் தான். ஸோ இதுல வந்து பிரைவேட் பேங்க்லயும் வரும், டிஎம்பி வரும், அதே மாதிரி கேவிபி வரும். இந்த மாதிரி பிரைவேட் பேங்க் தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் எழுதுறது பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் எஸ்ஓ எழுதுவாங்க, ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதுவாங்க. அதே மாதிரி ஐபிபிஎஸ் குள்ளேயே பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு, அதே மாதிரி எஸ்பிஐ பிஓ கிளர்க்கு, இது எல்லாமே பேங்கிங்ல இருந்து வரக்கூடியது. ஸோ எஸ்பிஐல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ இருக்கும், எஸ்பிஐ கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் வரும், எஸ்பிஐ எஸ்ஓக்கானது வரும். அதே மாதிரி ஐபிபிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ வரும், ஐபிபிஎஸ் கிளர்க்கு வரும், அதே மாதிரி ஐபிபிஎஸ் எஸ்ஓ வரும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்க டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்பதான் பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்ஆர்பில பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க். முன்னாடி வந்து பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க்னு வச்சிருந்தாங்க நான் எக்ஸாம்ஸ் எழுதும்போது. சோ இப்போ வந்து அதை எப்படி மாத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க். நீங்க பாத்திருப்பீங்க தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்ட்டு நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும். சோ ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க், இதுல பிஓ கிளர்க். ஓகே, சோ இதுக்கான இது வரும். இது வந்து மெயினா எல்லாரும் எழுதக்கூடியது. இது போகையுமே இன்னும் பிரைவேட் பேங்கோட இதெல்லாம் இருக்கும், ரெப்கோ பேங்க் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து மெயினா எவ்ரி இயர் ஐபிபிஎஸ்ல இருந்தும் எஸ்பிஐல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஐபிபிஎஸ் கேலண்டர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10-12 வருஷமா நான் எக்ஸாம் எழுதின டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி இயர் வந்து கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப ஐபிபிஎஸ் பிஓ பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா ஜூன் டு ஜூலை 2026ல. இதுக்கான ப்ரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட் 22ல இருந்து 23ல இருக்கும். ரொம்ப குயிக்கா எனக்கு ப்ராசஸ் எல்லாமே நடக்கணும், நான் படிக்க ஆரம்பிச்ச ஒரு 8 மாசத்துக்குள்ள நான் வேலையில போய் உட்காரணும் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச 2-3 வாரத்துல பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வச்சிருவாங்க. மெயின்ஸ் முடிச்சு அடுத்து ஒரு 2-1.5 மாசத்துக்குள்ள நம்ம இன்டர்வியூ இருக்கு, பிஓனா இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமா ஒரு 2 மாசத்துல போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓவராலா மேக்ஸிமம் 8 மாசம் தான். ஏன்னா ட்ரைனிங் வந்து இப்போ ரயில்வே பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் வந்து ரொம்ப சேஃப்டி அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். ட்ரைனிங்க்கு வந்து டிலே ஆகும். ஆனா பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்குள்ளேயே உங்களுக்கு ட்ரைனிங் இது பண்ற மாதிரி இருக்கும்.
ட்ரைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குயிக்கா உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். அதனால போஸ்டிங்கும் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும். ஓகே. பிரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட் 22லேருந்து 23. ஓகே. மெயின்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அக்டோபர் 4ல வந்து மெயின்ஸ் இருக்கும். ஓகே. இந்த வருஷம் நம்ம எழுதுறோம். பேங்க் எக்ஸாம் ரொம்ப வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னா, அடுத்த வருஷம் இல்லன்னா இந்த வருஷத்தோட கடைசியிலேனாலும் நாம என்ன பண்ணிக்கலாம், போஸ்டிங்ல போய் இருந்துரலாம். ப்ராசஸ் வந்து ஸ்பீடா இருக்கும். ஓகே. இதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்டின்னா, பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? பிரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமு. இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இதுல நெறைய பேர் பேங்க் எக்ஸாம் வந்து 2 வருஷம், 3 வருஷமா உட்காந்து படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, பிரிலிம்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி வேற ஃபாலோ பண்ணணும். மெயின்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து வேற ஃபாலோ பண்ணணும். பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஸ்பீட் இருக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். அக்யூரசி இருக்கணும். மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து அக்யூரசி மெயின்டெயின் பண்ணணும். நம்ம வந்து கரெக்ட்டா பார்த்து, பார்த்து அட்டெண்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடா வந்து எந்த கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டா ரீட் பண்ணணும். இதுல ஸ்ட்ராட்டஜியா ஒரு ஆயுதமா கையில எடுக்க வேண்டியது என்னன்னா, இங்கிலீஷும், ஜெனரல் அவேர்னஸும் தான். ஆனா நெறைய பேர் இந்த 2 செக்ஷன படிக்க மாட்டாங்க. மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் குடுத்திருக்க குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எழுதணும், அடிக்கணும் அப்டின்னா, இங்கிலீஷும், ஜெனரல் அவேர்னஸும். ஜெனரல் அவேர்னஸ்ங்கும்போது கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே நல்லா படிச்சிட்டோம்னா, இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல நாம 50 கொஸ்டின் கேக்குறாங்கன்னா 50 கொஸ்டினுமே எழுதிரலாம். ஓகே. அது போக மெயின்ஸ்ல பிஓல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்டிவ்லயும் ஸ்கோர் பண்ணலாம் மெயின்ஸ்ல. நல்ல கரெக்ட்டா அந்த லெட்டர் எழுதுற மாதிரி அந்த எஸ்ஸே எழுதுறது. ஏன்னா அதுலயும் நமக்கு பாத்தீங்கன்னா 20, 25 மார்க் கிட்ட கேட்பாங்க. ஓகே. அப்ப அந்த லெட்டர் எஸ்ஸே எழுதுறதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து வச்சிட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு மெயின்ஸ்ல ஸ்கோர் பூஸ்டரா இருக்கும். அதனால எங்கெங்க மார்க் எடுக்க முடியுமோ அத மெயின்ஸ்ல நீங்க பார்த்துக்கணும். அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு. பிஓக்கும் கிளர்க்குக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பிஓன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும். கிளர்க்க பொறுத்தவரைக்கும் பிரிலிம்ஸ், மெயின்ஸ் 2 தான் இருக்கும். ஓகே. நோட்டிஃபிகேஷன் ஜூலை டூ ஆகஸ்ட் 2026ல ரிலீஸ் பண்ண போறாங்க. பிரிலிம்ஸ் வந்து அக்டோபர் 10 டூ 11ல வந்து பிரிலிம்ஸ் இருக்கும். மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 27ல வந்து கிளர்க்குக்கான மெயின்ஸ் வந்து இருக்கும். ஓகே. அடுத்து ஐபிபிஎஸ் எஸ்ஓ. ஓகே. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் 2026ல ரிலீஸ் பண்றாங்க. பிரிலிம்ஸ் ஆகஸ்ட் 29, மெயின்ஸ் வந்து நவம்பர் 1ல இருக்கும். அடுத்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி. ஓகே. நான் சொன்னேன் இல்லையா? ரீஜினல் ரூரல் பேங்க். முன்னாடி வந்து பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க்ன்னு இருந்துச்சு. இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கிராம பேங்க்னே மாத்திட்டாங்க. நல்லதுதான். ஆபீசர் இது மாத்தியே பாத்தீங்கன்னா, நான் ஒரு 5, 6 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆபீசர் ஸ்கேல் 1. ஓகே. இதுக்கு பிரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா, நவம்பர் 21 டூ 22ல ஆபீஸ் அசிஸ்டன்ட். ஓகே. கிளர்க். ஓகே. கிளர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 6 டூ 13ல வந்து பிரிலிம்ஸ் வந்து இருக்கும். அடுத்து எஸ்பிஐ பிஓ. ஓகே. ஸோ எஸ்பிஐ பிஓக்கான பிரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட் 2026ல நாம எதிர்பார்க்கலாம். மெயின்ஸ் வந்து செப்டம்பர் 2026ல. அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கோட பிரிலிம்ஸ் வந்து ஏப்ரல் டூ மேல இருக்கும். ஓகேவா? மெயின்ஸ் வந்து ஜூன் டூ ஜூலைல இருக்கும். ஆர்பிஐ கிரேட் பியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜூலை 2026ல இருக்கும். இதுக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 8 டூ 14ல வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். அதே மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த வருஷம் பேங்கிங்ல இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பிளஸ் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான சிலபஸ் சொல்லிட்டேன். பிரிலிம்ஸ்னா இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங் 100 மார்க்குக்கு நடக்கும். ஓகே. ஐபிபிஎஸ், எஸ்பிஐனா. அதே ஆர்ஆர்பினா பார்த்தீங்கன்னா 80 மார்க். மேத்ஸ் ஒரு 40, ரீசனிங் ஒரு 40, 80 மார்க்குக்கு நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து மெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங். கொஸ்டின் பேப்பர் வந்து மாறும். பிரிலிம்ஸோட கொஸ்டினும், மெயின்ஸோட கொஸ்டினுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. பிரிலிம்ஸ் வந்து யாரா இருந்தாலுமே ஒரு 2 மாசத்துல ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். படிக்க ஆரம்பிச்ச 2 மாசத்துல. மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 மாசம். படிக்க ஆரம்பிச்ச 2 மாசத்துல பிரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிரலாம். அடுத்து ஒரு 3ல இருந்து 4 மாசம் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும். எங்கெல்லாம் படிக்கணும்னா, கரண்ட் அஃபேர் படிக்கணும் நல்லா, இங்கிலீஷ் நல்லா படிக்கணும், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லயும் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெயின்ஸ் லெவல் பசில்ஸ், ரீசனிங்ல மெயின்ஸ் லெவல் பசில்ஸ், மேத்ஸ்ல வந்து மெயின்ஸ் லெவல் டிஏ எல்லாமே எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ஸ்பீடு இல்லனாலுமே ஓரளவுக்கு மேத்ஸ், ரீசனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த 3 இடத்துலயும் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிஓ மெயின்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். ஓகே. அடுத்து கரண்ட் அஃபேர பொறுத்தவரைக்கும், இங்க வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிலாம் கிடையாது. வெறும் கரண்ட் அஃபேர நல்லா படிக்கணும். டெய்லி உட்கார்ந்து படிக்கணும். பேங்கிங் அவேர்னஸ் படிக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும்.
ஓகேவா? கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் போதும். இதுதான் ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங்ல இந்த வருஷம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன் பிளஸ் எக்ஸாம்ஸ். மேம் நான் இப்பதான் ஒரு பிகினரா இருக்கேன். நான் எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே, பிடிஎஃப் ஃபார்மட்ல. கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்துருப்போம். வீக்லி டெஸ்ட் குடுத்துருவோம். வீக்லி பிளான் வந்து குடுத்துருவோம். ஒரு டைம் தான் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. நான் எப்படி ஒரு 6 மாசத்துல வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணேனோ, நான் வந்து ஜூன் 2026ல வந்து என்னோட 2016 ஓகே 2016ல என்னோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் 2014ல காலேஜ் வந்து முடிச்சேன். ஓகே. 2 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்கேட் எக்ஸாம்ஸ் அப்புறம் ஐடில ஒர்க் பண்றது இந்த மாதிரி போயிருச்சு. அடுத்து ஜூன் 2016ல என்னோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்போ நான் கடைசி எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னா ஜனவரி 1 2017 என்னோட லாஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம். அதுக்கப்புறம் நான் எந்த எக்ஸாம்ஸுமே எழுதல. ஏன்னா அந்த அந்த கேப்லயே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சக்சஸ் ஸ்டோரிலாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. ஒரு 3 மாசம் பிரிலிம்ஸ் ரெடி ஆகுறதுக்கு 2 மாசம். அதுக்கு அடுத்து ஒரு 3 மாசம் சிலபஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் வெறித்தனமா உட்காந்து கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்றது, ரிப்பீட்டடா பிரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் மெயின்ஸோட டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்றது இது எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸும் குடுத்துருக்கோம். இந்த 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்துருப்போம். ஒரு பிகினரா உள்ள வர்றாங்கன்னா, இத தான் படிச்சா பாஸ் பண்ணிரலாம். இப்படி டெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்னு 3 எக்ஸாம்ஸுக்குமே 3 இதுக்குமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல வந்து 2500 இருக்கும். சோ அவங்க குடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். வெறும் 1999 மட்டும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட அக்சஸ் குடுத்துருவாங்க. சோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கு செப்பரேட்டா பேட்ச் வந்து குடுத்துருவோம். இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படின்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட், ரயில்வேயோட குரூப் டி அப்படின்னா குரூப் டிக்கு தனியா குடுத்துருவோம். எஸ்எஸ்சி எக்ஸாம்னா எஸ்எஸ்சிக்கு தனியா, எஸ்எஸ்சி ஜிடினா ஜிடிக்கு தனியா, சிஜிஎல்னா சிஜிஎலுக்கு தனியா, ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா சிலபஸ், மெட்டீரியல், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே குடுத்துருவோம். இப்போ என்டிபிசி எக்ஸாம் அப்படின்னா என்டிபிசிக்கு தனியா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். இப்போ செக்ஷன் கண்ட்ரோலர் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வீக்லி பிளான், சிலபஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. இந்த மாதிரி எஸ்எஸ்சி, ரயில்வேன்னு என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? உங்களுக்கான கிளாஸஸும் இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணணுங்க கூடிய A to Z எல்லாமே குடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு சிலபஸ் வந்து குடுத்துருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ப்ரீவியஸா எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ஜிகேன்னு இந்த மாதிரி குடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அது எல்லாமே குடுத்துருப்போம். வீக்லி பிளான் வந்து குடுத்துருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா இங்கிலீஷ் தனியா, தமிழ் தனியா கிளாஸஸும் குடுத்து டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே அப்கமிங்ல வரக்கூடிய எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. மினிமம் 18 வயசு இருந்தாலே போதும். 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு இவ்ளோ வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது 2011 2010 அந்த டைம்லலாம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் இல்ல. 18 வயசு. சோ அப்போ வந்து ஃபோனு, யூடியூப் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிரபலமா இல்ல. இப்ப எல்லாமே இருக்கு. யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா, அதே ஃபோன்லயே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சோ நீங்க நல்லத மட்டும் எடுத்துக்கோங்க. அததான் நான் திருப்பியும் சொல்றேன். ஓகே. ஏன்னா அப்போ வந்து ஒரு புக்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஊர்ல இருக்காது. ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம ஊர்ல இருக்காது. தேடி எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கணும் அந்த மாரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வீடு தான் கோச்சிங் சென்டர். கரெக்ட்டா பிளான் பண்ணி நமக்குன்னு நம்ம வீட்ல ஒரு ரூமோ, இல்ல ஒரு பிளேஸ் இருக்கும். அதுல கரெக்ட்டா இத தான் முடிக்கணும்ங்கிறத எழுதி ஒட்டுங்க. முடிக்க ஒவ்வொன்னையா டிக் பண்ணிட்டே வாங்க. கரெக்ட்டா ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா,
எக்ஸாம் கிளியர் பண்ண போறோம். அவ்வளவுதான். உட்கார்ந்து படிங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. கன்சிஸ்டன்சியோட படிங்க. நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைம் தான் 1999 பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ குரூப் டி கிளியர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் கிளியர் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் கிளியர் பண்ணிருவீங்க. அடுத்து வந்து கிராஜுவேட் லெவல் படிக்கிறதுக்கு, இல்ல எஸ்எஸ்சி படிக்கிறதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கும் இதுல கிளாஸஸ் இருக்கிறதுனால தான் லைஃப் டைம் வேலிடிட்டியோட குடுத்துருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.